புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 தொடக்கம் 34. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். சிந்தனை: ஒருவர் முதல் முறையாக ஆழமான அர்த்தமுள்ள ஒன்றை செய்யும் போது அது அவருக்கு ஒரு மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இதையே சீடர்கள் இன்று அனுபவிப்பதை காண்கிறோம். இயேசு 12 இருவராக நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று மனம் திரும்புதலை போதிக்கவும் கட்டளையிட்டார். அவர் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரத்தையும் பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். இந்த 12 இயேசுவின் போதனைக்கும் புதுமைகளுக்கும் நேரடி சாட்சிகளாக இருக்கின்ற போதும் சீடர்களின் இந்த பணி முதல் தரம் அவர்கள் தாமாகவே இயேசுவின் பெயரால் அவர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு ஆற்றுவதை காண்கின்றோம். எனவே இது அவர்களுக்கு வியப்பூட்டும் அனுபவமாக இருக்கின்றது. இது அவர்களின் நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் இயேசுவின் பணியை மேலும் புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு உதவியதும் எனலாம். சீடர்கள் பணியில் இருந்து திரும்பி வந்ததை இன்றைய நற்செய்தி வாசகம் விவரிக்கின்றது. திரும்பி வந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்ததையும் கடவுளின் வல்லமை தங்களிலும் தங்கள் ஊடாகவும் செயற்பட்டதையும் ஒருவரோடும் இயேசுவோடும் பகிர்ந்து கொள்ள விரும்பியிருப்பார்கள். அதனால் இயேசு அவர்களை பாலை நிலத்தில் தனிமையான ஓரிடத்தில் ஓய்வெடுக்கும்படி அழைக்கின்றார். இந்த ஓய்வை அவர்கள் விரும்பியிருக்கலாம். இது அவர்களுக்கு ஆன்மீக சக்தியை அளித்ததும் எனலாம். அத்தோடு தாங்கள் மேற்கொண்ட பணியின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் உதவியதும் எனலாம். இந்த சீடர்கள் இயேசுவோடும் மற்றவர்களோடும் இருக்க உற்சாகம் கொண்டிருந்த போதிலும் மக்கள் கூட்டமும் அவ்வாறே இருந்தது. சீடர்கள் களைத்து போய் சோர்வுற்று இருந்த நேரத்திலும் மக்கள் அவர்களிடம் வந்து போவதுமாயிருந்தபடியால் அவர்களுக்கு உணவு கூட உண்ண நேரம் இருக்கவில்லை. இயேசு அவர்களை அடுத்த நகருக்கு படகிலே கூட்டிக் கொண்டு போன போது மக்கள் அவர்களுக்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு கால்நடையாக போய் சேர்ந்தனர். இயேசுவுக்காகவும் சீடர்களுக்காகவும் அங்கே அவர்கள் காத்திருந்தனர். ஓய்வெடுக்கவென்று 12 கூட்டிக் கொண்டு சென்ற இயேசு அங்கு நின்ற மக்கள் கூட்டத்தை காண்கின்றார். அவர்கள் ஆன்மீக ஊட்டம் பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். இதனை இயேசுவும் சீடர்களும் தான் கொடுக்க முடியும். எனவே இயேசு படகை விட்டு இறங்கிய போது நின்ற மக்கள் கூட்டத்தை கண்டு அவர்கள் ஆயரில்லா ஆடுகள் போல் அலைவதைக் கண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார். 12 போதித்தும் குணப்படுத்தியும் பேய்களை ஓட்டியும் மாற்றத்தை கொண்டு வந்த அனுபவத்தை பெற்றிருந்தாலும் மக்கள் மீது இயேசு கொண்ட பரிவு இன்னொரு முக்கிய பாடமாக அவர்களுக்கு அமைகின்றது. இந்த பணி அவர்களுக்கானது அல்ல,
அல்லது இறை அதிகாரத்தை கொண்டு அவர்கள் செய்த பணியின் வல்லமையை கண்டு வியந்து கொள்வதற்குமானது அல்ல. இது ஆயரில்லா ஆடுகளைப் போலிருந்த கடவுளின் மக்களுக்கானது. சீடர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியின் அவசரத்தையும் அதை நிறைவேற்ற அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய ஆர்வத்தையும் சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்று இயேசு விரும்புகின்றார். நாங்கள் இந்த 12 ஒருவராக இல்லாவிட்டாலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பணி தரப்பட்டுள்ளது. அதை நாங்கள் இயேசு காட்டிய ஆர்வத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். களைத்து ஓய்வெடுப்பது இயல்பானது என்றாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தியாகத்துடன் சேவை செய்யவும் இயேசுவின் தன்னலமற்ற பதிவை பின்பற்றவும் அழைக்கப்படுகின்றோம். எங்கள் பணி இயேசுவின் இரக்கத்தின் உள்ளத்தை பிரதிபலிக்க வேண்டும். ஆன்மீக ஊட்டத்துக்காக மக்கள் கொண்டிருந்த பசியையும் தாகத்தையும் கண்டு சீடர்கள் உணர்ந்திருக்க வேண்டிய ஆர்வத்தை இன்று சிந்திப்போம். அத்தகைய ஆர்வத்தை இன்று நாம் கொண்டிருக்கின்றோமா? செபம். ஆண்டவரே, எமது பணிகள் உமது உள்ளத்தை பிரதிபலிப்பனவாக இருக்க எங்கள் உள்ளங்களை மாற்றியருளும். ஆமென்.